இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 5ல் சாலிட் ஸ்டேட்டில் இருந்துட்டு முக்கியமான எம்சிக்யூ பார்க்க போகிறோம். அந்த கிறிஸ்டலைன், அமார்ஃபஸ் இதில் இருந்துட்டு நிறையா எக்ஸாம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a solid is observed to have sharp melting point and a definite order arrangements of its constituent particles. How do you classify this solid? இப்போ இந்த மாதிரி ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட், டெஃபினைட் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கிறிஸ்டலைனாக தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் எ டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அமார்ஃபஸ் சாலிட். இதில் எது வந்துட்டு இந்த டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசோட்ராபி, அதாவது அமார்ஃபஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐசோட்ராபி கேரக்டர் இருக்கும். இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு have random arrangement of particles making their physical properties same in all direction. அதனால தான் ஐசோ அப்படின்னு சொல்கிறோம். ஐசோங்கிறது சேம். ஸோ their physical properties same in all direction. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அனிசோட்ராபிக் இன் சாலிட்ஸ் இஸ் அப்சர்வ்ட் இன் டேஸ். இப்போ அனிசோட்ராபி நம்ம எங்கே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமார்ஃபஸ் சாலிட், சூப்பர் கோல்டு, கிறிஸ்டலைன், கேஸஸ். அப்போ நம்ம வந்து அனிசோட்ராபி பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸில் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். இப்போ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் டியூ டு ஆர்டர்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அங்கே வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆர்டராக இருக்கிறதுனால இந்த மாதிரி அங்கே எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது. கிளாஸ் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் அஸ். கிளாஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கிறிஸ்டலைனா, அமார்ஃபஸா, லிக்யூடா, அயனிக் சாலிடா? இப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா அமார்ஃபஸ் சாலிட். அமார்ஃபஸ் சாலிட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கிளாஸ் லேக்ஸ் எ ரெகுலர் ஸ்ட்ரக்சர். ரெகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்காது. இட் இஸ் எ சூப்பர் கூல் லிக்யூட் வித் அமார்ஃபஸ் நேச்சர். ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ கிறிஸ்டலைன் சாலிட். இது வந்து கிறிஸ்டலைன் சாலிடுக்கான எக்ஸாம்பிள். குவார்ட்ஸ், ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ். இப்போ இதில் கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் கிடையாது, பிளாஸ்டிக் கிடையாது, கிளாஸ் கிடையாது. குவார்ட்ஸ் இஸ் த கிறிஸ்டலைன் சாலிட். இப்போ குவார்ட்ஸ் SaO2 in its mineral form has crystalline structure. அடுத்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ் டிஃபர் ஃப்ரம் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் இன் தட் தே. அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அமார்ஃபஸ் சாலிட்ஸ் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? ஹேவ் டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், possess sharp melting point, lack long range order, ஆர் ஆல்வேஸ் ஹார்ட் அண்ட் பிரிட்டில். ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் லாங் ரேஞ்ச் ஆர்டர். அமார்ஃபஸ் சாலிடுக்கு வந்துட்டு லாங் ரேஞ்ச் ஆர்டர் இருக்காது, ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர். இப்போ அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு ஒன்லி ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர். விச் ஒன் இஸ் அனிசோட்ராபிக் இன் நேச்சர்? கிளாஸ், பிளாஸ்டிக், டயமண்ட், ரூபி. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமார்ஃபஸ். கிளாஸ், அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக், ரப்பர், இது எல்லாமே அமார்ஃபஸ். அப்போ இதில் இந்த கிறிஸ்டலைன் பார்த்தீங்கன்னா டயமண்ட். அப்போ டயமண்ட் தான் அனிசோட்ராபிக் இன் நேச்சர். இப்போ டயமண்ட் இஸ் கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் ஹென்ஸ் இட்ஸ் எக்ஸிபிட்ஸ் அனிசோட்ராபிக் கேரக்டர். வாட் ஹேப்பன்ஸ் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் ஆர் கட்? அமார்ஃபஸ் சாலிடை கட் பண்ணால் என்ன ஆகும்? தே ஸ்பிளிட் இன்டு ஃப்ளாட் சர்ஃபேசஸ், தே ஷோ கிளீவேஜஸ், தே பிரேக் வித் இர்ரெகுலர் சர்ஃபேஸ், தே மெல்ட் இமிடியேட்லி. அமார்ஃபஸ் சாலிட்ஸை கட் பண்ணால் அங்கே வந்துட்டு irregular surface, they break with irregular surface. இப்போ நீங்கள் பஸ்ஸு கண்ணாடிலாம் உடஞ்சிதுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பிரேக் ஆகி கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் they break with irregular surface. the most stable form of a solid is. அப்போ இதில் எது வந்துட்டு ஸ்டேபிள் ஃபார்ம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அமார்ஃபஸ், கிறிஸ்டலைன், சூப்பர் கோல்ட், லிக்யூட், பிளாஸ்டிக். அப்போ இதில் ஸ்டேபிள்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம். Crystalline solids are thermodynamically more stable due to orderly structure. Which is solid lacks a definite geometrical shape. அப்போ இதில் வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப் இருக்காது. சோடியம் குளோரைடு அதுக்கு வந்துட்டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் உண்டு, ஐஸுக்கு உண்டு, குவார்ட்ஸ்க்கு உண்டு. ஆனால் இந்த பிச்சுக்கு மட்டும் இந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் இருக்காது. இந்த பிச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமார்ஃபஸ் சாலிட். பிச்சு அப்படிங்கிறது என்ன? இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா ரெசிடியூ இருக்குது பாருங்கள், அந்த ரெசிடியூ தான் இந்த பிச்சு. இப்போ இந்த பிச்சுக்கு பார்த்தீங்கன்னா அமார்ஃபஸ் கேரக்டர் இருக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கு வந்துட்டு இந்த டெஃபினைட் ஜாமெட்ரிக்கல் ஷேப் இருக்காது. pitch is amorphous and lacks a
define shape. Supercooled liquids are often used to describe metals, gases, amorphous solids, ionic liquids. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்கூல் லிக்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த amorphous solids. அப்போ amorphous solids are supercooled liquids. Amorphous solids like glass flow slowly similar to liquids. Which solids have as a definite and regular arrangement of constituent particles. இதுக்கு வந்து ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். amorphous, crystalline, glass, rubber. அப்போ இந்த crystallineக்கு பார்த்தீங்கன்னா definite and regular arrangements இருக்கும். The process by which an amorphous solids become crystalline upon heating. amorphous solid வந்துட்டு கிறிஸ்டலாக மாறுது. எப்போ? பாலிமரைசேஷனாக கிடையாது, சாலிடிஃபிகேஷனாக கிடையாது, சூப்பர் கூலிங்காக கிடையாது. இப்போ கிறிஸ்டலைசேஷன், அதுக்கு பேர் தான் அமார்ஃபஸ்லேருந்து கிறிஸ்டலனாக மாறக்கூடியதுக்கு பேர் கிறிஸ்டலைசேஷன். இப்போ கண்ட்ரோல்டு ஹீட்டிங் அலோஸ் amorphous solids to reorganize into crystals. Which of the following is not a crystalline solid? இது வந்து crystalline solid கிடையாது. NaCl crystal, ice crystal, quartz crystal, glass மட்டும் தான் இதில் crystalline solid கிடையாது. So glass has a disordered structure and is amorphous. The property of breaking along smooth flat surfaces is, என்ன பண்ணுறோம், ஸ்மூத் ஃப்ளாட் சர்ஃபேஸ் நம்ம பிரேக் பண்ணுறோம். அப்போ அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? கிளீவேஜ், ஃப்ராக்சர், ஐசோட்ராபி, டிஃப்யூஷன். அவங்க பார்த்தீங்கன்னா கிளீவேஜ் அங்கே வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்மூத் ஃப்ளாட் சர்ஃபேஸை நம்ம பிரேக் பண்ணும்போது கிளீவேஜ். கிறிஸ்டலின் சாலிட்ஸ் கிளீவேஜ் அலாங் ஸ்பெசிஃபிக் பிளேன்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வேணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய கொஸ்டின் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிடலாம். அதே போல் இதுக்கான டெஸ்ட் பேஜும் நம்மளுடைய ஆப்பில் இருக்குது. ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அதில் கோர்சஸ்ங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸாக நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். கொஸ்டினை அட்டன் பண்ணாலே போதும், நீங்கள் அந்த கான்செப்டை லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அதில் போய் நீங்கள் கோர்சஸில் போனீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இருக்குது, அதையே நீங்கள் அட்டன் பண்ணிக்கிடலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.